ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சியான். ஒரு காயினில் ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு சைடு ஆஃப் ஃபேஸ் இருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ், டே, நைட், லவ், ஹெய்ட், கடவுள், சாத்தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக். இதில் பேய் இருக்கா இல்லையான்றதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக்கல் ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் பேய்னு சொல்லும் போது நம்மக்கிட்ட வர ஒரே ஃபீலிங் பயம். பயங்கிறது உண்மை. கோஸ்ட்டை நிறைய கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஸ்பிரிட்ஸ், டீமன்ஸ், சோல், ஜின், மேர், இன்னும் பல வகையாக பிரிக்கிறாங்க. இதில் மக்கள் சொன்ன கதை மட்டும்தான் நம்மளால் கேட்டு நம்ப முடிகிற விஷயங்களாக இருக்குது. மக்கள் சொன்ன கதைகளால் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் எடுத்து உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெலீஸ் கேஸ்டில், பட்டுகாஜின், மலேசியா. இந்த முழுசாக கட்டி முடிக்காத கெலீஸ் கேஸ்டில் வந்து ஒரு சசனிக் ஸ்டைலால் கட்டப்பட்டிருக்கு. இது ஒரு ஸ்காட்டிஷ் பிளானர் வில்லியம் கெல்லி ஸ்மித்தால் கட்டப்பட்ட பில்டிங். இந்த பில்டிங்கை அவரோட ஒய்ஃபுக்காக கிஃப்ட் பண்ணுறதுக்காக இவரை கட்டியிருக்காரு. இந்த பில்டிங்காக லிஃப்ட் வாங்கிறதுக்காக போர்ச்சுகலுக்கு போன அவர் நிமோனியாவால் இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபோ இல்லை அவங்க பிள்ளைங்களோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே மலேசியாவுக்கு ரிட்டர்ன் ஆகி இந்த பில்டிங்கில் ஸ்டே பண்ண விரும்பலை. அதனால இந்த பில்டிங் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பால் அடைஞ்சு இடிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பில்டிங்க்கு போகிற நிறைய நேச்சுரல் அண்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த பில்டிங்கை ஃபோட்டோ எடுக்கும் போது நிறைய விண்டோஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக 2-3 ப்ரூஃபும் ஆன்லைனில் இப்போ விசிபிளாக இருக்குது. இவர் போர்ச்சுகலில் இறந்திருந்தாலும் இவரோட கோஸ்ட் வந்து 2nd ஃப்ளோர் ஹால்வேல காணப்படுதுன்றது அங்கே இருக்கிற மக்களால் சொல்லப்படுது. இந்த பில்டிங்குள்ளே போனால் ஒரு ஸ்பூக்கியான ஃபீலிங்ஸும் யாரோ தொடுற மாதிரியான ஃபீலிங்ஸும் இப்போவும் நம்மளுக்கு ஃபீல் பண்ணப்படுது. இந்த பில்டிங்கோட கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கெல்லீஸ் கேஸ்டில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இப்போவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. கோலாலம்பூர்லேருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தூரத்தில் இருக்கிற இந்த பில்டிங்க்கு டெய்லி டூரிஸ்ட் விசிட் பண்ணி ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாங்க. ஷெனாய் சர்ச், பீஜிங், சைனா. ஷெனாய் 81, அதாவது இப்போது நம்ம ஷெனாய் சர்ச்னு கூப்பிட்ற இந்த பில்டிங் 1910 கட்டப்பட்டிருக்கு. இது கட்டப்படும் போது இது ஒரு சர்ச்சாக பில்ட் பண்ணப்படலை. நார்த் சைனா யூனியன் லாங்குவேஜ் ஸ்கூலில் வெஸ்ட்லேருந்து வந்த மிஷினரிஸ்க்கு மேண்டரின் சைனீஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக கட்டப்பட்டிருக்கு இந்த பில்டிங். 1930 இந்த பில்டிங்கை தான் சர்ச்சாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போய் 1950 வரைக்கும் இந்த பில்டிங்கை அதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த பில்டிங் எதுக்காக கட்டப்பட்டதுன்றதுக்கான உண்மையான ரீசன் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. ஒரு மர்மமான கதை என்னென்னா 1949 சைனீஸ் நேஷ்னல் பார்ட்டி கிட்ட கீழே தான் இந்த பில்டிங் இருந்திருக்கு. ஆனால் இந்த முடிவோட கதை வந்து நல்லதாக இல்லை. அங்கே இருக்கிற மக்கள் சொல்லப்படுற கதை என்னென்னா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோட மிஸ்டர்ஸ் வந்து அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஆவி வந்து இந்த பில்டிங் கூட இருக்குதுங்கிறதுக்கான ப்ரூஃப் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதோட வீடியோஸும் ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 3 குடிக்கார கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அந்த பில்டிங் கட்டும் போது இறந்தவங்களோட ஆவிங்களும் அந்த பில்டிங்குள்ளே இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த பில்டிங்குள்ளே போன நிறைய பேர் வந்து இதோட டெம்பரேச்சர் வெளியவும் உள்ளேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங்குள்ளார பயங்கர கோல்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்த அங்கே நடந்த நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை உண்மைன்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஷெனாய் சர்ச்சோட கரண்ட் சிச்சுவேஷன் பீஜிங் கவர்மெண்ட்டால் அந்த இடத்த பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. தற்போது அந்த இடத்துல எந்த விதமான ஆள் நடமாட்டமும் இல்லை. பீஜிங் கவர்மெண்ட் இது பீஜிங்லேயே ரொம்ப ஹாண்டட் பிளேஸ்ன்றதே அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல எடுத்த 2 படமும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா அந்த இடத்துல முழுசாக படம் எடுத்து முடிக்க முடியாமல் அங்கேருந்த டைரக்டர்ஸ் அந்த இடத்துல நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸையும் யூடியூப்பில் வீடியோவாக போட்டிருக்காங்க. கார்ல் பெக் ஹவுஸ், ஆன்டோரியோ, கனடா. இந்த பெரிய கவுண்டி ஹவுஸ் வந்து கெனடியன் லம்பர் மேக்னட் கார்ல் பெக்கால் கட்டப்பட்டது. அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பெரிய பொண்ணு மேரி தான் அவங்க வீடையும் அவங்க தம்பி தங்கச்சிங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் கார்ல் பெக் இறக்கும் போது அவங்க பொண்ணுக்கு வெறும் ஒரே $1 தான் அவங்களோட சொத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்துட்ட தம்பி தங்கச்சிங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கேஸ்ட்லேயே வந்து டிவைட் பண்ணி ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கார்ல் பெக் ஹவுஸில் தங்கி இருக்கிற நிறைய கெஸ்ட் வந்து
ஒரு சூட் போட்ட மனுஷனை ஒரு கருப்பு கலர் ஆவி வந்து துரத்திட்டு போகிற மாதிரி பார்த்துருக்காங்க. இங்கே நம்மளால் தங்கணும்னு ஆசைப்பட்டா கால்பேக் ஹவுஸ் ஏர்பிஎன்பியில் ஒரு நாளைக்கு $98 நம்மளால் தங்க முடியும். எஸ், இந்த கால்பேக் ஹவுஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் ஆன்டோரியோவை வந்து ஏர்பிஎன்பியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லான்காம் ஹோட்டல், லண்டன், இங்கிலாந்து. கிட்டத்தட்ட 153 வருஷம் பழமை இந்த லாங்காம் ஹோட்டல் வந்து லக்ஸரி லைஃப் ஸ்டைல் ஆஃப் லண்டனுக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. லெஜண்ட் ஆஸ்கர் வைல்ட், மார்க் ட்வைன் எல்லாம் இங்கே தங்கியிருக்காங்க. ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃபேமஸ் ஸ்டோரி அ ஸ்கேண்டல் இன் பெல்கிரேவியாங்கிறத இந்த இடத்த தான் பேக்ரவுண்டாக வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் 5-ஸ்டார் ஹோட்டல்ஸ் இன் லண்டன்னு சொல்லப்படுற இந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட 500 ரூம் கட்டப்பட்டிருக்கு. இதில் மக்கள் வந்து 5 பேய்களை வந்து இருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃபையும் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில், அதாவது இந்த ஹோட்டலில் ரூம் நம்பர் 333 தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. லா ரெகோலேட்டா சிமெண்ட்ரி, அர்ஜென்டினா. பியூனஸ் ஐரிஸில் கட்டப்பட்ட லா ரெகோலேட்டா சிமெண்ட்ரி உலகத்திலே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிமெண்ட்ரின்னு சொல்லப்படுது. 1822 கட்டப்பட்ட இந்த சிமெண்ட்ரியில் நிறைய ஸ்கல்ப்சர்ஸும் ஷேடியான ட்ரீஸும் இருக்குது. இங்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட், அதாவது ரொம்ப ஃபேமஸானவங்கலாம் புதைக்கப்பட்டிருக்காங்க. அதில் எவா பெரோன், இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டர்ஸ். அர்ஜென்டினாவில் ஃபர்ஸ்ட் லேடியும் இவங்க தான். மக்கள் இந்த இடத்துல நிறைய கோஸ்ட்டை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்டோரி ருஃபினா கம்பசரிஸ். இவங்க ஒரு 19 வயசு பணக்கார பொண்ணு. இவங்க ஒரு அர்ஜென்டினியன் ஆர்த்தரோட பொண்ணு. இவங்களோட கதை என்னென்னா, இவங்க இறந்ததுக்கப்புறம் மழை பெஞ்சனால இவங்களோட பணத்தை அடக்கம் பண்ண முடியல. அதனால கிளைமேட் மாறுற வரைக்கும் இவங்க பணத்தை அடக்கம் பண்ணாமல் வெயிட் பண்ணாங்க. கிளைமேட் திருப்பி நார்மலாக மாறினதுக்கப்புறம் இவங்களை அடக்கம் பண்ணுறதுக்காக வரும்போது இவங்களோட காஃபன் பாதி ஓப்பன் ஆகி கிடந்துச்சு. அதுக்குள்ளார இருந்து ஸ்க்ராட்ச் பண்ண நிறைய ஸ்க்ராட்ச் மார்க்ஸும் இருந்ததாக சொல்லப்படுது. அங்கே இருக்கிற மக்கள் இதை பற்றி சொல்லும் போது, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும் போது இறந்துட்டான்னு நினச்சி அவங்கள புதைச்சிட்டாங்க. அந்த பொண்ணு திருப்பி அவளுக்கு நினைவு தெரிஞ்சோன்னே அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி அந்த ஷாக்லேயே இறந்துட்டான்ற ஒரு கதையும் இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. இன்னொரு ஃபேமஸ் ஸ்டோரியானது டேவிட் அலினோவோடது. அதாவது காற்று சத்தத்தில் விசில் போடுற சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அங்கே 30 வருஷமாக வேலை செஞ்ச டேவிட் அலினோ தான் அங்கே பேயாக சுற்றுறாங்கன்னு சொல்லப்படுது. இவர் 30 வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டையர் ஆக போகிறதுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்துட்டார். அவரையும் அந்த இடத்துலையே தான் புதைச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா லா ரெகோலேட்டா இப்போ இது ஒரு ஃபேமஸ் லோக்கல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6400 பேரை இப்போ வரைக்கும் அங்கே இறந்தவங்கள புதைச்சிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி அப்லோட் பண்ண வீடியோ த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இந்த வேர்ல்டோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய பார்ட்ஸ் இன்னும் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவோம். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த வீடியோஸ். தேங்க்யூ.